ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், கொஞ்சம் அப்படியே இங்கே வந்து அம்பளி ஹவுஸ் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே பயங்கரமான இடம் வந்து யாருமே இல்லை. நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் கெஸ்ட்டு வந்து, வேறு யாருமே இல்லை. துணைக்கு வந்து இந்த ஒரு ஐயா இருக்கார், அவ்வளோதான் எங்களுக்கு வந்து. என்னங்க கனகராஜ் அவங்க பேர்? சரி, இப்போ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இங்கே? எது வாசலாக இருந்தீங்க? வாட்சராக இருந்தீங்களா முன்னாடி? சரி, இருந்து போட்டு இந்த கொரோனா வச்சு பார்த்தீங்களா? ஆமாம், அதோட நின்றுட்டேன். சரி, நின்று அப்புறம் சொசைட்டியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி, அங்கே வான்னு சொல்லி போட்டு அப்புறம் வீட்டில் இருந்தேன். அப்படி உங்களுக்கு ஆள் நாங்கள் சரி வந்தேன். இங்கே வந்து ஃபுல்லாக நீங்கள் தான் பார்க்குறீங்களா? ஆமாம். இப்போ அவங்க வந்து நாளைக்கு வரவங்க ரூம் சமையல் பண்ணுறவங்க. சரி, அவங்க வந்துச்சுன்னா அவங்க ஓ சமைக்கிறவங்க இல்லை இப்போ? ஆமாம் சார். சரி, இங்கே சமைச்சு உங்களுக்கு என்னென்ன கொடுப்பாங்க, அதனால நாங்கள் சாப்பிட வேண்டிய போச்சு. இல்லைனா எல்லாம் சமைக்கிறவங்க இருந்து தானே ஃபோன் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே. அவங்க புக் பண்ணமுல்ல, ஃபோன் பண்ணியிருப்பாங்க முன்னாடியே, பண்ணலை அவங்க. ஆமாம், இந்த சமைக்கிறவங்க இருந்து தானே முன்னாடியே நம்ம புக் பண்ணோம்னா முன்னாடியே ஃபோன் பண்ணுவாங்க நமக்கு வந்து. ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் எதுன்னு கேட்பாங்க. அப்படி ஏதாச்சும் வேணால் கீழே வாங்கிட்டு வர சொல்லிவிடுவாங்க நம்மளை, இல்லைனா அதுக்கேற்ற சார்ஜஸ் போடுவாங்க. இல்லை நம்ம கேன்டீனில் சாப்பிட்டோம் இப்போ வந்து. சரி பரவாயில்ல, நம்ம இந்த எலிஃபென்ட் கேம்புக்கு போவோம், அப்படியே கிளம்புவோம். இப்போ பஸ்ஸு போதும். இப்போ ஸ்கூல் பசங்க பஸ் அது? சரி சரி, நமக்கு 5 மணிக்கு கிளம்புவாங்க. சரி, ஓகே. போய் விட்டு போட்டு ரிட்டன் வரும். கேமில் போய் பசங்களை விட்டு போட்டு வந்துடுங்க. ரிட்டன் வந்தோம். சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சிங்க. ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு, இந்த பனிலாம் மாற்றியாச்சு. இப்போ இந்த எலிஃபென்ட் கேம்புக்காக திருப்பி அங்கே என்ட்ரன்ஸ் போகிறவங்க, அங்கே தான் போய் நம்ம எலிஃபென்ட் கேம்புக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணோம். சரிங்களா? ஓகே, நம்ம வந்து வண்டி எடுத்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பணுன்னு பாருங்கள், இங்கே வந்து மங்கி வித்தியாசமாக இருக்குது. ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது இந்த குரங்கு வந்து. அப்படியே இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு 3 குரங்கு நிற்குது மேலே கீழேயும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு கருப்பாக இருக்குது, என்னன்னு தெரில. இதுதான் சிங்காவல் குரங்கு, நிறையா இருக்கும் போல இந்த இடத்துல. வெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே ஏசி போட்டு தான் போயிட்டுருக்கோம். அப்படியே கீழே இறங்கணும். இப்போ அப்படியே உங்களுக்கு ரோடு சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு வந்து. ரொம்ப கேர்ஃபுல்லாக கீழே இறங்கணுங்க. நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சுங்க. இந்த ரைட்டில் போனோம்னா நம்ம அங்கே என்ட்ரன்ஸ் போடுவோம். லெஃப்ட்டில் போனோம்னா உங்களுக்கு வந்து அந்த எலிஃபெண்ட் கேம்ப் இருக்குல்ல, அங்கே போவோம் நம்ம வந்து. இப்போ முன்னாடிலாம் காரில் நம்ம ஓன் வெஹிக்கிளில் போகலாம், அலோவ் பண்ணிட்டு தான். இப்போ நம்ம புதுசாக சொல்கிறாங்க, நீ அங்கே போனால் தான் உங்களுக்கு வந்து ஜீப் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா வேனில் ஃபுல்லானா வேனில் ஏற்றிட்டு போவாங்க. அப்படிலாம் 2000 ரூபா ஜீப் கொடுத்தா நம்ம போனோம். இங்கே வந்தாச்சு, இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு ஆள் இல்லை, அதனால் ஜீப் எடுத்து போகிற மாதிரி இருக்குது. ஜீப்பில் வந்து 2 பேர் ஷேரிங்கு, அது 2500 ரூபா வருது. 2 பேர் ஷேர் பண்ணுறோம் அப்படியே ஜீப்பில். இன்னொன்று இங்கே சுத்தமாக ஜியோ சரி எதுவுமே டவர் கிடையாது. பிஎஸ்என்எல் மட்டும் தான் இங்கே டவர் வந்து உங்களுக்கு. சரி வாங்க அப்படியே நம்ம ஜீப்பில் ஏறுவோம். உட்காந்தாச்சா? சரி சரி, முடிச்சுட்டு வாங்க. எல்லாம் கொண்டு கொடுத்துட்டாங்க. அங்கே ஒரு பைசன் தூரமாக இருக்கு பாருங்க, புல்ல மெஞ்சிட்டு இருக்கு. காட்டு மாடு. ஓ சாரி, கரெக்டு தான். பைசன் கிடையாது, ஏன்னு வச்சுருக்கேன். இந்தியன் இதில் பைசன் கிடையாது, இந்தியன் காருக்கு தான் இருக்குது இங்கே வந்து. நம்ம பைசன் சொல்லி பழகியாச்சு, தூரமாக தெரியுது. ஓகே, இந்த இடத்துல பாருங்க நிறைய அந்த குரங்கு, அதாவது மங்கூஸு, கீழே வந்து காட்டு மாடு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மான் படுத்துருக்குதுன்னு. அப்படியே எல்லாம் புள்ளி மான்கள். அங்கே பாருங்கள் ஒரு டேம் வாட்டர் தெரியுது. டேமோட பேக் வாட்டரு ஃபுல்லாக மழையாக இருக்குது. அப்படியே உங்களுக்கு ஓகே. சோப்புக்காக இந்த மரங்க, சோப்பு ஷாம்பு காய வச்சு அடித்தோம்னா அப்படியே வந்து உங்களுக்கு நுரையா வருமா உங்களுக்கு. நல்லா மெடிசன் யூஸும் இருக்குங்க சார். அப்படியா? நல்ல ஹெட்டேக்கு, டேண்ட்ரஃப் இதெல்லாம் வராது. ஓகே.
பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறாங்களா, ஜுவல்ஸ் ஆமாம் வாஷ் ஆமாம் சார். பண்ணுறாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மரம் தான் அது. வந்தாச்சுங்க. வந்த உடனே பாருங்கள் களிமேனா. இங்கே வந்து எலிஃபென்ட் கேம்ப் வந்தாச்சுங்க. இங்கே நம்ம இங்கே பாருங்கள் களிமேனா. இது எல்லாமே கும்கி யானை தான் உங்களுக்கு எல்லாமே. பயங்கரமாக இருக்கும். களிம் தானே? களிம் பயங்கரமாக இருக்கு பாருங்க. இதில் ஒன்றும் செய்யாதாண்ணா? ஆ என்னண்ணா? நீங்கள் இருக்கும் ஒன்றும் செய்யாது. சரி, நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கேன் உங்களை. இந்த சைடு தும்பிக்கை பிடிப்போம். அப்படியே தடவே ஓகே, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அவங்க இருக்கும்போது அவங்க இருக்கும்போது ஒன்றும் பண்ணாதா? சரி, ஓகே. 99 யானை பிடிச்சிருக்குங்க. மொத்தம் 99 யானை பிடிச்சிருக்கா? எல்லா ஸ்டேட்டு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, எல்லா ஸ்டேட்டு போவாங்க. ஓகே ஓகே, சூப்பருங்க. உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் மணி. மணியா? சரிண்ணா. சரி, வரேண்ணா. அப்படியே ஒன்றும் பண்ணாது பார்த்தோடு. அப்படியே நல்ல டைப்பாக இருக்குது களிம். சூப்பர் டைப். அப்படியே என்னடா பண்ணி பாரு பாரு பாரு. நில்ல தோடு. சும்மா நில்லுப்பா. அப்படியே ஒன்றும் பண்ணாது. ஓகே, சரி போதும். அப்படியே சொன்னதெல்லாம் பயங்கரமாக கேட்குது. இந்தியாவில் பெஸ்ட் கும்கி அவார்டே வாங்கியிருக்கேன். இந்தியா பெஸ்ட்டு கும்கி அவார்டு பார்த்துங்க. நேஷனல் அவார்டு வாங்கி. நேஷ்னல் அவார்டு. பயங்கரமாக அடிங்க. அந்த யானைக்கு ஏதோ காய மாதிரி இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஊசி போட்டு இதை மருந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே இதை பாருங்க, சவுண்ட் விடுது அப்பப்போ. இங்கே பாருங்க, பாவம் அப்படியே ஏந்திரிக்கு டக்குன்னு. வலி தாங்க முடியல போல இருக்குது. ஊசி போட்டுருக்காங்க அந்த யானைக்கு. ஊசி போட்டு சுட தண்ணியை ஊற்றி அப்படியே மருந்து கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. பாருங்க ஏஞ்சிச்சு இப்போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஐயா கால் போட்டு இருக்கிறாங்க உங்க ஐயா. உட்கார சொல்கிறாங்க. அதை வந்து உட்காரவே மாட்டேது. பார்த்தீங்கன்னா காலில் நல்லா அடிபட்டுருக்கு பயங்கரமாக. பாவம் பாருங்கள், பஞ்செல்லாம் கையில் வச்சுருக்காங்க. பஞ்சு, மருந்து எல்லாம் கையில் வச்சு பேண்டேஜெலாம் போட்டுட்ருக்காங்க. அப்படியே அதுக்கு ஒன்றுன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் வந்து இங்கே பாருங்கள், இந்த யானை வந்து கட்டி போட்டிருக்கு. கீழே வந்து கால்லாம் ஃபுல்லாக செயினை போட்டு கட்டி போட்டிருக்காங்க. அப்படியே அங்கே ஒரு யானை இருக்குது, அதுவும் கட்டி போட்டுருக்காங்க செயினை போட்டு. பின்னாடி இருக்குது பாருங்கள், நல்ல பெரிய தந்தமாக இருக்குது அதுக்கு. இது எல்லாமே காட்டு யானை தான். பிடிச்சிட்டு வந்து இங்கே ட்ரெயினை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு. இந்த யானை அப்போலேருந்து சவுண்டு விட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. இப்படி வாப்பா, விடுந்துரு. இங்கே பாருங்க, சவுண்டு விட்டுருக்கு. அப்படியே நம்ம பார்த்து என்னன்னு தெரியல. இங்கே ஒன்று வருது பாருங்க. அடுத்தது இந்த யானை பின்னாடி வருது, நல்லா ஹைட்டாக இருக்குங்க. இது பாருங்க, சின்ன யானை இருக்குது. இது வந்து ஃபீமேல் யானைங்க. இது அது பாருங்க, நல்லா ஹைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து மேல், நல்லா பயங்கர ஹைட்டாக இருக்குது. விட்டா நம்ம கேமரா பிடிக்கணும் போல இருக்கு. அண்ணா இந்த யானை பேர் என்ன? சின்ன தம்பியா? ஓ, இதான் சின்ன தம்பியா? பயங்கரமாக இருக்குது ஹைட்டா. நல்லா ஹைட்டாக இருக்குது சின்ன தம்பி. இல்லை செம ஹைட்டாக இருக்குது இந்த யானை. அது என்னது யானை? வேப்பண்ணீங்களா? செயின் போடுற வசதியா? ஓகே, புண்ணாமல் இருக்கிறதுக்கு. யானைக்குமே அந்த இடத்துல செயின் ரெகுலராக காலில் போடுறாங்களா உங்களுக்கு புண்ணாயிடும். அதுக்காக அந்த வேப்பெண்ணை தடவி விட்றாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. சின்ன தம்பி, நீ ரொம்ப நல்ல தம்பி. அங்கே நிற்கிறது களிமு. இது வந்து ஃபீமேலுங்க. இது சின்ன தம்பி சாப்பாடு பாருங்கள்.
அழகாக வாய்க்குள்ளே போகுது பார்த்தீங்கன்னா இல்லையா ஜம்முன்னு அப்படியே முழுகினு டக்குன்னு ஃபேமஸான ஆள் சின்ன தம்பி. அடுத்த ரவுண்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பா அழகாக போடுது பாருங்க வாய்க்குள்ள. நல்ல டைப் போல அமைதியாக இருக்குது. அப்படியே நம்மளை பார்க்குது பாருங்க, முறைச்சி பார்க்குது. அப்படியே தந்தம் சின்னதாக இருக்குது இதுக்கு வந்து. அப்படியே பா பயங்கரமாக பார்க்குது நம்மளை, என்னன்னு தெரியல. இங்கே வருது பாருங்க ஒரு யானை. இது இங்கே வந்துட்டு போகுது. பிடிச்சிக்க பாப்பா. பின்னாடி போ. அடிபட்டுருக்கு அந்த யானைக்கு தான். இந்த யானைக்கு தான் அடிபட்டுருக்கு பாவம். இந்த யானை பாருங்க நல்லா கருப்பாக இருக்குது பயங்கரமாக. அப்படியே பிடிச்சிக்க பாப்பா, பிடிச்சிக்க. ஹாய் நமக்கு வணக்கம் வைக்கிறீங்க. வணக்கம் இப்போ நமக்கு அப்படியே வணக்கம் எப்படியே வணக்கம் ஐயே. சும்மா நான் சொன்னால் கேட்காது, நீ சொன்னால் கேட்காது. சரி வாங்க போவோம் நம்ம. அப்படியே வாங்க பிடிச்சிட்டு போப்பா. இப்போ வண்டியில் எனக்கு போவேன். பாவம் இந்த அன்னைக்கு தான் அடிபட்டுருக்கு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வீங்கியிருக்கு அப்படியே கால். அதுதான் மருந்து வச்சுருக்காங்க பாவம். பேர் வந்து தேவி யானை நினைக்கிறேன். அது பேர் தேவி. நம்ம அப்படியே திருப்பி எங்கே ஏறணுமோ அந்த இடத்துக்கு நம்ம கிளம்புறோங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.